الله أكبر 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 إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم إن إبراهيم لحليم أواه منيب وقال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ أو كما قال عليه الصلاة والسلام. வருடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பெருநாள் தினங்களில் இரண்டாவது பெருநாளாகிய ஹஜ்ஜு பெருநாளை, தியாக திருநாளை நேர காலத்தோடு குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி நல்ல விடயங்களை கேட்க வேண்டும், என்னுடைய வாழ்வில் நான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே அல்லாஹுக்கு பிரியமான இடமாகிய பள்ளிவாயலில் நேர காலத்தோடு வந்தமர்ந்து பெருநாளுடைய தொழுகையை எங்களுடைய ஆரம்ப நாளில் முதலாவதாக அல்லாஹு தாலாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திலே வந்தமர்ந்திருக்கும் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை படைத்த இறைவன் மிக இரக்கமுள்ளவன், எங்களோடு கருணை உள்ளவன். அவன் எங்களை பார்த்து சொல்கிறான், இன்ன ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய அன்பு பாசம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட மேலோங்கியது. எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லஹுல் மஹ்ஃபூத் என்று சொல்லக்கூடிய அந்த ஏட்டுக்கு மேலால் ஒரு வாசகத்தை எழுதி வைத்திருக்கின்றான், இன்ன ரஹ்மதி சபகத் கதபி, என்னுடைய அன்பு பாசம் என்னுடைய பாவத்தை விட என்னுடைய கோபத்தை விட மேலோங்கியது. என்னுடைய அன்பும் கோபத்தை நான் வைத்தால் என்னுடைய அன்புதான் மிகைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி வைத்திருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த பெருநாளுடைய தினத்தை நாங்கள் ஒரு முக்கிய ஒரு நபியின் வாழ்வை, ஒரு குடும்பத்தை பின்னணியாக வைத்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று ஹஜ்ஜுடைய அமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் அதிகமான பெரும்பான்மையான அமல்கள் ஒரு குடும்பத்தின், ஒரு தாயின், ஒரு தகப்பனின், ஒரு பிள்ளையின் தியாகத்தை முன்னிறுத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இது வெறுமனே ஒரு சம்பவம் கிடையாது. சம்பவம் என்பது இன்று அதிகமான இடங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கள் அனைவருக்கும் அதிகமான சம்பவங்கள் தெரியும். ஆனால் குர்ஆன் சொல்லுகின்ற சம்பவத்தினூடாக நோக்கம் என்னவென்றால், ஃபஅதபிரு யா உலில் அப்சார், ஏ புத்தி உள்ளவர்களே, ஏ நல்ல முறையில் சிந்திக்கக்கூடியவர்களே, நீங்கள் இதிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்ன ஃபீ ஸாலிக லதிக்ரா லிமன் கான லஹு கல்புன், யாருக்கு உண்மையான உள்ளம், சிந்திக்கின்ற உள்ளம் இருக்கிறதோ, நாங்கள் குர்ஆனில் சொல்லுகின்ற விடயங்களில் அனைவருக்கும் புத்திமதிகள் இருக்கின்றன, இதில் ஞாபகங்கள் இருக்கின்றன, ஞாபகமூட்டப்படுகின்றன. நான் எவ்வாறு வாழ வேண்டும், இந்த நபியாக இருந்தும் இவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார் என்கிற விடயம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபியினுடைய சிஃபத்துகளை, தன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஆயத்திலே 3 தன்மைகளை சேர்த்து சொல்கிறான். இன்ன இப்ராஹீம லஹலீமுன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாந்த குணமுடையவர்கள். அப்படி என்றால் யார்? சரி, மடையர்கள், அறிவிலிகள் அவரோடு கதைக்கின்ற நேரத்தில் அவருடைய கோபத்தை தூண்டும் வகையில் தூண்டப்பட்டாலும் அவர்கள் கோபப்பட மாட்டார்கள். அவர் ஒரு நபி, ஒரு ரசூல், உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய பொறுமை காத்த, பொறுமையை வெளிப்படுத்திய நபி, 5 நபிமார்களில், ரசூல்மார்களில் ஒருவர். இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன், அவர் ஒரு பெரும் சமூகம் செய்யக்கூடிய வேலையை செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அவருடைய தன்மையில் முதலாவதாக தன்மை ஹலீம், கோபப்பட மாட்டார். எல்லோருடனும் ஒரு மனிதன் தெரியாத்தனமாக கதைக்கின்ற நேரத்தில் இவர் தெரியாத்தனமாக தான் கதைக்கிறார் என்று தன்னுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்வார். அவ்வாஹுன், அடுத்த தன்மை கணித்துக்குரிய மேலானவர்களே, எப்பொழுதுமே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர். நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய சனிக்கிழமை நாளுடைய அந்த புரோகிராமத்திலே நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை விரிவாக பார்த்து விட்டோம். அவர் அடிக்கடி எந்த நேரத்திலும் அல்லாஹ்வின் பக்கம் இறங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த நும்ரூத் மூட்டிய நெருப்பிலே அவர் வீசப்படுகின்ற நேரத்தில் என்ன சொன்னார்கள்? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பத்ருடைய யுத்த களத்திலே அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும், எதிரி படையினர் பெருமொரு திரளை கொண்டு, பெருமொரு கூட்டத்தினரை கொண்டு சூழ்ந்து விட்டார்கள். ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா, அல்லாஹ்வை பயந்தார்கள்,
அல்லாஹ்வுடைய பயம்தான் அதிகரித்தது. அல்லாஹ்வின் பக்கம் தான் மீண்டார்கள். என்ன சொன்னார்கள்? வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இது வெறுமனே ஒரு வார்த்தை கிடையாது, அடி உள்ளத்தில் இருந்து வர வேண்டியது. எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் நாங்கள் வஜ்ஜஹத் ஓதுவது சுன்னத். அது என்ன சொல்லுகிறது? நான் தொழுவது, நான் செய்யக்கூடிய அமல்கள், நான் வாழ்வது, மரணிப்பது அனைத்தும் என்னை படைத்த இறைவனுக்காக வேண்டித்தான். இறைவனுடைய கட்டளைக்கு முன்னால் வேற எந்த ஒன்றும் எனக்கு கண்ணுக்கு வழங்க மாட்டாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, தொழுகை நேரம் வந்து விட்டால் நான் என்னுடைய கடையை அடைத்தாவது நான் கொடுக்க போகிற நேரம் வெறுமனே ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம். எனவே என்னுடைய அலுவல்களை ஒரு நாளைக்கு நான் 5 நேர தொழுகைகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் வெறுமனே ஒரு மணித்தியாலம், அடுத்த 23 மணித்தியாலத்தை எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் அழகான முறைக்கு ஹலாலான விடயங்களில், அல்லாஹ் ஆகுமாக்கிய விடயங்களில் செலவழிப்பதற்கு தாராளமாக வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் 18 மணித்தியாலத்தை கடையை திறந்து வைத்திருக்கிறாரா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தாராளமாக அனுமதித்திருக்கிறான். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செயற்பாடுகளோ அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை விட்டும், குர்ஆன் ஓதுவதை விட்டும், இன்னும் ஜகாத்து கொடுப்பதை விட்டும் திசை திருப்ப மாட்டாது. அவர்கள் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை மையமாக வைத்து வாழ்வார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய இப்ராஹிம் நபியும் அதே போன்றுதான் அந்த இலக்கை வைத்து நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறோம், அவனுடைய கட்டளையா அதற்கு முன்னுரிமை நான் வழங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் வாழ்ந்தவர்கள். முனீப், அல்லாஹ்வின் பக்கம் அதிக எல்லா நேரங்களிலும் மீளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் பக்கம் எப்படி மீறுவது? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை செய்வதனூடாக நான் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். அல்லாஹ் ஹராமாக்கிய மோசமான விடயங்களை தவிர்த்து கொள்வதை மூலமாக நான் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நான் அல்லாஹ்விடம் என்னுடைய ஒரு அமலை சொல்லி இறங்கக்கூடிய என்னுடைய செயற்பாடுகள் என்ன செய்ய இருக்கிறதா? நான் உண்மையிலேயே அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி செய்த ஒரு அமல் இருக்கிறது, நான் ஒரு மனிதனுக்கு உதவி செய்தேன், அதனை வைத்து அல்லாஹ்வின் பக்கம் கையேந்தக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு இருக்கிறதா? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நான் ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி எனக்கு தூக்கம் வரவில்லை, எழும்பினேன், மொபைலை வைத்தேன், நான் 2 ரக்காத் நஃபில் தொழுதேன். இரவு நேரத்தில் மக்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி எழும்பி 2 ரக்காத் தொழுதேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர் அமலை என் மூலமாக சொல்லி அல்லாஹ்விடம் இறைஞ்சக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, யோசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய நல்ல அமல்கள், நாங்கள் அடுத்தவர்களிடம் துஆ செய்யுங்கள் என்று சொல்வதை விட நான்